இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து calculation of profit or loss through statement of affairs. அதோட நம்ம கான்செப்ட் பார்க்க போகிறோம். கான்செப்ட் ஒழுங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு சம்ஸ்லாம் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் கேபிட்டல் கொண்டு வருவீங்க. ஓகே, ஸோ 1 இயரில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லைன் போட்டுக்கிறேன், 1 இயர் லைன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தட் இஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் நீங்கள் கேபிட்டல் கொண்டு வரீங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் கொண்டு வரீங்கன்னா அது வந்து ஓப்பனிங் கேபிட்டல்னு சொல்லுவோம். அதை சாரி கரெக்டாக ஓகே, ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் நீங்கள் எவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க, 1 lakh கொண்டு வந்திருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு ரன் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இங்கே அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வந்திருக்கீங்க. என்ன கொண்டு வந்திருக்கீங்க, அடிஷ்னல் கேபிட்டல் சம்திங். அது வந்து உங்களுக்கு 20,000. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் இப்போ நம்ம ஆட் பண்ண என்ன உங்களுக்கு எவ்வளோ கேபிட்டல் ஆகிடுச்சு, இப்போதைக்கு 1,20,000 ஆகிடுச்சு. ரைட்? இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸோட கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் உங்கள் பர்சனல் யூஸ்க்காக என்ன பண்ணியிருக்கீங்க, அமௌண்ட் எடுத்திருக்கீங்க. ஓகே, ஸோ அதுதான் என்னது, ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கீங்க நீங்கள், 10,000. ஓகே, உங்கள் பர்சனல் யூஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எடுத்திருக்கீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் இதை, ஸோ 1,20,000 மைனஸ் 10,000, ஸோ 1,10,000 வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, லாஸ்ட்டாக உங்களுக்கு நீங்கள் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ சாரி, ப்ராஃபிட் கண்டுபிடிக்க மாட்டீங்க, ப்ராஃபிட் உங்களுக்கு வருது சம்திங் எவ்வளோ, மேபி ப்ராஃபிட்டாக வரலாம், மேபி லாஸாக வரலாம். ப்ராஃபிட்டாக வந்தால் உங்களுக்கு ப்ளஸ் சைனில் வரும், லாஸாக இருந்ததுன்னா மைனஸ் சைனில் போகும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆகிடுச்சு உங்களுக்கு, இது டோட்டலாக உங்களுக்கு இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு இது ரெண்டுமே ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ 1,60,000. ஸோ இதுதான் என்னது உங்களுக்கு க்ளோசிங் கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு க்ளோசிங் கேபிட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் drawing ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா? ப்ளஸ் இது ப்ராஃபிட். ஓகேங்களா? இங்கே எழுதிடுறேன். ஓகே, ப்ளஸ் ப்ராஃபிட். பட் உங்களோட புக்கில் பாருங்கள் என்னவா இருக்குது, அங்கே நீங்கள் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறீங்க. உங்கள் புக்கு ஃபார்மேட்டில் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, இதுதான் ஃபார்மேட் உங்களது ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது, ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இந்த ப்ராஃபிட்டை நான் இங்கே இந்த சைடில் வைக்கிறேன். ஈக்குவல் டு இருக்குது பார்த்தீங்களா, நான் என்ன பண்ணுறேன், ப்ராஃபிட்டை இங்கே வைக்கிறேன். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போது க்ளோசிங் கேபிட்டல், ரைட், க்ளோசிங் கேபிட்டல். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ராயிங்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகுது, மைனஸ் இருக்குது, மைனஸ் இது ப்ளஸில் சேஞ்ச் ஆகிடும், ட்ராயிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த அடிஷ்னல் கேபிட்டலை நான் இந்த பக்கமே கொண்டு வரேன். ஸோ இது என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸு மைனஸில் சேஞ்ச் ஆகிடும். ஈக்குவல் டு இருக்குல்ல, ஸோ ஈக்குவல் டுக்கு இப்படி தாண்டினாலே சைன் சேஞ்ச் ஆகிட்டு தான் போகும். ஸோ மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல். நெக்ஸ்ட் இது என்ன இருக்குது, ப்ளஸ் சைனில் இருக்குது, ரைட், ப்ளஸ் சைனில் இருக்குது. இது என்ன பண்ணுங்க, மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், அது மைனஸில் சேஞ்ச் ஆகிடும், மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, ஸோ ஈக்குவல் டு இங்கே ப்ராஃபிட் இருக்குது, ரைட். மிச்சம் என்ன பண்ணோம் நம்ம, ப்ராஃபிட் அப்படியே, ப்ராஃபிட் மட்டும் தானே மிச்சம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ ப்ராஃபிட். ஓகே, புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், உங்களோட
உங்களோட ஃபார்மேட்டாக பாருங்கள் என்னென்ன இருக்குது, இதை அப்படியே கம்பேர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் இருக்கா? ஓகே, அமௌண்ட் இங்கே எழுதணும். ட்ராயிங் ஆட் பண்ணுறோமா? இங்கே எழுதிட்டோம். அப்புறம் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் பண்ணுறோமா? ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் பண்ணுறோம். ரைட், லாஸ்ட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக அதோட ஆன்சர் கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகேவா, புரிஞ்சிச்சா? இவ்வளோதாம்மா இதில் கான்செப்ட்டு. ஓகே, ரொம்ப ஈஸி இது போடுறதுக்கு. இப்போ சம்ஸ்லாம் இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸ் இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதில் நம்ம பார்ப்போம். சரிங்களா?